குல்ச்சா, பன்னீர் குல்ச்சா ஆர்டர் பண்ணு. பிரேக்ஃபாஸ்ட் காம்போ, பரோட்டா காம்போ நிறையா போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியல. மெனு சொல்லுன்னு ஆரம்பிக்கலை. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தது இங்கே, அதுக்கு சாப்பிட முடியல. இன்னைக்கு கொஞ்சம் எம்டி ஸ்டமக்காக தான் இருக்கும். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஷர்மாஜி குல்ச்சா, ஷர்மா குல்ச்சா. ஸோ குல்ச்சா நல்லா மைதா அண்ட் வீட்டை 2 டைப் இருக்குது. நான் மைதா டைப் ட்ரை பண்ணியிருக்கேன். பட்டர் போடுறாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே குல்ச்சா தான். அதெல்லாம் பன்னீர் ஸ்டஃப் பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பண்ணுறான்னு பார்க்குறேன். மைதா ப்ரெட்லேயே வந்து நல்லா பட்டரை போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பன்னீர் அது மேலே நல்லா கிரேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டாப்பிங்ஸ், டொமேட்டோ, புதினா, சாட் மசாலா, சைட் டிஷ்க்கு ஏதோ அவ்வளோ சென்னை தராங்க. ஓ நிறைய சென்னா. பயங்கரமான டிஷ்ஷாக இருக்கும் போலங்க. இது பயங்கரமாக சென்னா, கிரேட் டாப்பிங். பட்டர் குல்ச்சா வாங்கியாச்சு. பட் இது எப்படி டேஸ்ட் இருக்கும் அப்படின்றத ப்ரெட்டு சாண்ட்விச் சாப்பிட்ற மாதிரி இல்லை, சுண்டல் சாப்பிட்ற மாதிரி இல்லை. எல்லாமே நல்லா மிக்சடாக ஒரு நல்ல ஃப்ளேவர். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. ஆனியன்லாம் வச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். சொல்ல இஷ்யூ இது எப்படி இருக்குது? ஷர்மா குல்ச்சா எப்படி இருக்குது? சுமாராக இருக்குன்னா பானிபூரி டேஸ்ட், மசால் பூரி டேஸ்ட், மசால் பூரியோட டேஸ்ட்டு. இதெல்லாம் டாப்பிங்ஸில் என்ன பண்ணிருக்காங்க? ஐ டோன்ட் லைக் தட் மச். யூ டோன்ட் லைக் இட். ஆனால் இதில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். பன்னீர், ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் வந்து இது போட்டிருக்காங்க, பன்னீர் போட்டிருக்காங்க. அது லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டு மைதா மாவில் செஞ்சுருக்காங்க. சுண்டல் சுண்டல் தான் இது 130. உங்களுக்கு பிடிச்ச கடைசி உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? உனக்கு பிடிச்சிருந்ததா? புரியல. எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை. அந்த பட்டாணி வந்து அந்த சுண்டல் இது இருந்ததுனால கொஞ்சம் ஏதோ ஓகே. ஷாப் அவ்வளோதான். நாலுலேருந்து திரும்ப வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஓடணும்.